பார்ட்டி இருக்கு புஷ்பா. விஜய் வந்து திருமாவளவன் பின்னாடி தொங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நண்பர் விஜய் அவர்களுக்கு இந்தியாவினுடைய அரசியல் 2 களமாக பிரிந்திருக்கிறது என்கிற உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இளம் தலைவராக இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாரு. இன்னும் அவர் பக்குவப்படணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் எதிரி சனாதனமா ஜனநாயகமா அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னா ரஞ்சித்தை ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் ரஞ்சித்தை விட்டுட்டு அல்லது அந்த மேடையினுடைய அத்தாரிட்டியை விட்டுட்டு நீங்கள் இசைவாணியினுடைய கழுத்தில் இருக்கிற சிலுவையை நோக்கி கொண்டு போகிறீங்கன்னா வன்மம் நிறைந்த மிக மோசமான அரசியல் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா தப்பாப்பா உள்ள வரலாமான்னு கேட்கறதே உங்கள் மனசை புண்படுத்தும். அந்த கும்பலை சார்ந்தவர்கள் யாராவது ஒரே ஒருத்தவனுக்கு மனசாட்சி இருந்தால் அந்த மனசாட்சியோட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சமூக நீதி இருக்குல்ல அங்க எல்லா கோவில்கள்லையும்? சமூக நீதி சட்டத்தில் இருக்கு, சமூகத்தில் அந்த நீதி இருக்குதாங்கிறதான் கேள்வி. அப்ப அம்பேத்கர் திருமாவளவன் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கணுமா? மிக மிக சரியாக ரொம்ப சரியான புள்ளிக்கு இந்த உரையாடலை நகர்த்திருக்கிறீங்க. அதிகார மையத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், பட்டியல் சமூக மக்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறாங்க. வீடு எரிந்து கொண்டிருக்கிற போது 2 கேள்விதான். வீட்டை கொளுத்தினவன் யாரு, வீட்டை அணைக்க போறவன் யாரு அப்படின்னு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கட்சி உருவான போதே நடுநிலைமை என்பது நடுவில் நிற்பதல்ல, நலிந்தோரின் பக்கம் நிற்பதுதான் நடுநிலைமைன்னு மேடையில் பேசினவங்க விடுதலை சிறுத்தைகள். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விசிகா எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள். வணக்கம் தோழர். விஜயோட பேச்சு முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்களை ஒரு பலகீனமான தலைவராக காட்டுற மாதிரியே இருக்கு. விஜயனுடைய பேச்சினுடைய இறுதியில் அவர் தன்னுடைய உரையை இயல்பாக முடிச்சுட்டு பிறகு ஒன்றே அப்படின்னு சொல்லி மாநாட்டில் பண்ண மாதிரியே மறுபடியும் சொல்லிட்டு சொல்லும்போது தலைவரை பற்றி பேசுகிறாரு. தலைவரோட ஒரு தோழமை பாராட்டுகிற அவருடைய உணர்வை நான் பாராட்டுறேன். அதை நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஏதோ நெருக்கடிகளுக்காக தலைவர் திருமா இது பண்ணிட்டார் அப்படிங்கிறது அவரை அறியாமலேயே தலைவரை மிக மோசமாக அவர் கொச்சைப்படுத்திருக்கிறார். கொச்சைப்படுத்தணும். விஜய் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தினது உண்மைதானா? அதாவது அதை கான்சியஸாக பண்ணதான் நான் நினைக்கல. அப்போ அன்கான்சியஸா விஜய் பேசுன மாதிரி உணர்ச்சி பூர்வமாக இல்லை, கான்சியஸ்க்கு நேர் இந்த அப்படி எதிர்ப்பதம் வாங்கினா இல்லை, உணர்ச்சி பூர்வமா பேசணும்னா கூட தொண்டர்களுடைய நரம்பெல்லாம் நாடி நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி பேசலாம். ஆனா இன்னொரு கட்சி தலைவர் திருமாவளவனை பத்தி அப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தலைவர் திருமா மீதான ஈர்ப்பு தேடல் அப்படிங்கிறது நான் மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை ரொம்ப நான் கொச்சைப்படுத்தி பார்க்கல. அதை வெறும் கூட்டணி கணக்குகளோடு பார்க்கல. தலைவர் திருமா மீது இயல்பாகவே அருமை நண்பர் விஜய்க்கு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவர் அதை சொல்ல விரும்புகிறார். ஆனால் ஏதோ நெருக்கடிகளுக்காக அப்படின்னு அவர் சொல்வது என்பது அவருடைய அரசியல் போதாமையை, அரசியல் புரிதலின்மையை அது காட்டுது. ஒரு இளம் தலைவராக இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாரு. இன்னும் அவர் பக்குவப்படணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தன்னை அறியாமலே அவர் ரொம்ப மிக மோசமாக தலைவர் திருமாவை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். 2 விஷயம். நெருக்கடிக்கு ஆளாகிறவரும் அல்ல தலைவர் திருமா, நெருக்கடி கொடுக்குற இடத்தில் திமுகவும் இல்லை. இது 2யுமே நண்பர் விஜயும் தமிழக மக்களும் புரிந்து கொள்ளணும். நான் கொஞ்சம் ஓப்பனாகவே கேட்குறேனே, விஜய் திருமாவளவனை வம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறாரா அல்லது தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு இழுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாரா? இது எப்படி பார்க்கணும்? இல்லை, நீண்ட நெடிய கால தமிழக அரசியல் வரலாற்றில் இப்போ தான் அதிகார மையத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், பட்டியல் சமூக மக்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறாங்க. இதுதான் தலைவர் திருமாவுடைய சாதனை. சாதியாக அவங்கள ஒரு திரட்டல, பலரும் சாதியாக திரட்டிருக்காங்க. ஆனால் தலைவர் திருமா சாதியாக திரட்டலை, மாறா அரசியல் ரீதியாக அவங்கள தயார் பண்ணியிருக்காரு. இது என்னென்னா, இதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. இதில் வெறும் பட்டியல் சமூகம் மாத்திரம் அட்ராக்ட் ஆகணும் இல்லை, முதல்ல இமீடியட்டாக கனெக்ட் ஆகிறாங்க. ஆனால் இந்த ஓப்பனிங் ஒட்டுமொத்த உழைக்கும் தமிழ் சமூகத்தையும் உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ மிக நீண்ட கால அரசியலுக்கு பிறகு வெறுமனே பணத்தால் விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு இருக்கிற பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை இனிமேல் பணத்தால் விலைக்கு வாங்கவே முடியாது என்கிற நிலையை விடுதலை சிறுத்தைகள் களத்தில் சாதித்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை போடுற மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் ஒரு அடையாளமாகவாவது ஏந்தி கொண்டால்தான்
இந்த மக்கள்கிட்ட போய் அக்சஸ் பண்ணவே முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது தான் நண்பர் விஜயனுடைய குரல் வெளிப்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா திருமா வந்து திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி விஜயோட பேச்சு இருக்குன்னு உங்களுடைய எம்எல்ஏ ஷானவாஸ் வந்து பயங்கரமா கொந்தளிச்சு பேசியிருக்காரு நேத்து. நான் முன்னதாக சொல்லிட்டேனே, நண்பர் விஜய் வந்து ஒரு எமோஷனலாக பேசியிருக்கிறாரு. தலைவர் திருமாவை பேச்சும் இங்க முக்கியத்துவம் வாய்ந்தது தானே பார்க்கணும். மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தலைவர் திருமாவை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் திமுகவுக்கு இல்லை. விடுதலை சிறுத்தைகளைப் போலவே ஏராளமான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. வாக்கு வங்கி உடைய கட்சிகள், வாக்கு வங்கி நிரூபித்த கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளோடு திமுக கொண்டிருக்கிற உறவுக்கு அடிப்படை காரணம், கலைஞர் அவர்களே சொன்னது மாதிரி விடுதலை சிறுத்தைகளோடு தான் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஐடியாலஜிக்கல் அலைன்ஸை வந்து அவங்களால உருவாக்க முடியுது. அதுதான் அடிப்படையான காரணம். அதனால் திமுகவும் எங்களை கட்டுப்படுத்த போகிறதில்ல. எங்களை கட்டுப்படுத்துவது சனாதன அரசியலிடமிருந்து, சனாதன கும்பலிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்ற லட்சிய வெறிதான் விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்படுத்த முடியுமே தவிர, அதை தவிர வேறு எந்த சக்தியாலும் விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்படுத்த முடியாது. அதே உணர்வு திமுகவுக்கு இருக்கிறதால தான் திமுக எங்களோட கைகோர்த்து எங்களை இணைத்து கொண்டு பிணைத்து கொண்டு பயணப்படுகிறது. அப்படின்னா விஜயோட பேச்சை வந்து திருமாவா வம்புலுக்கல கூட்டணிக்கு இழுக்குது, அப்படிதான் பார்க்கணுமா? விஜயனுடைய பேச்சு ஒரு இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டிய ஒரு தலைவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. விஜயோட பேச்சு திருமாவளவனை வம்பிழுத்துச்சா வம்பிழுக்கலையா? இல்லை, அது இந்த இரட்டை இருமைக்குள்ளார நம்ம உரையாடலை கொண்டு போக வேண்டாம். அது வம்புக்கு எடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அவருடைய நோக்கம் தலைவர் திருமாவை பற்றி பேச வேண்டும் என்பதல்ல. இன்னைக்கு யாருடைய வாக்குகளை குறிவைத்து புதிய கட்சிகளை தொடங்குகிறவர்கள் வந்து பயணப்படுறாங்கன்னா, பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து தான் வந்து அவங்க வந்து பயணத்தையே தொடங்குறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருக்கிறாங்க, இவங்க தான் தேடலோடு இருக்கிறாங்க. அப்ப விஜய் திருமாவை பற்றி பேசியதும் கூட பட்டியலின சமூக மக்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் என்கிற அரசியலோடு தான் விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணுமா? நிச்சயமா அப்படிதான், வேற ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை. அது வந்து விஜய்க்கு இருக்கிற அந்த நோக்கத்தையும் குறைச்சி மதிப்பிட முடியாது, தப்பாகவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் அதில் தான் நான் சொல்கிறேன், கடந்த காலங்களில் வெறும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க முடியும் என்கிற நிலை என்பது இன்று மாறி ஒரு அரசியல் இயக்கமாக, தனித்துவமாக ஒரு அரசியல் சக்தியாக அவங்க திரண்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய விளை நிலத்தில் யார் வேணாலும் புகுந்து எப்படி வேணாலும் கபலேகரம் பண்ண முடியுங்கிற நிலை இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு ஒரு ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு சாவி வந்து தலைவர் திருமாகிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து விஜயனுடைய பேச்சில் மீண்டும் நாம் உணரக்கூடிய செய்தி. அதனால தான் அவர் வந்து தலைவர் திருமாவை நோக்கி அவருடைய குரலை எழுப்புறாரு. அப்படின்னா விஜய் மாநாட்டில் பேசினது, அந்த கூட்டணிக்கான அழைப்பு கொடுத்தது அதிமுகவுக்கு கிடையாது, நேரடி அழைப்பு அது விடுதலை சிறுத்தைகளுக்கான அழைப்பு, அப்படிதான் பார்க்கணும். அதிமுகவை பற்றி ஒரு நேற்று திருமாவளவனுக்காக விஜய் பேசினதை வச்சு கேட்கிறேன். அதில் அதிமுகவை பற்றி ஒரு குறிப்பிட்ட அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கூட்டணி கதவு திறந்தே இருக்கு அப்படின்னு விஜயோட மாநாட்டில் பேசினார்ல விஜய். நேற்று விஜயோட பேச்சை வச்சு பார்க்கும் பொழுது அது அதிமுகவுக்கோ பிற கட்சிகளுக்கோ கிடையாது, அந்த கூட்டணிக்கான அழைப்பு முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகளுக்கான அழைப்பு, திருமாவுக்கான அழைப்பு அப்படின்னு தான் பார்க்கணுமா? இன்னைக்கு வந்து இளைய தலைமுறையினுடைய ஏற்பை பெற்றிருக்கிற ஒரு தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார். இது வந்து கட்சிகளுக்கு அப்பால, சாதிகளுக்கு அப்பால, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் ஒரு ஈர்ப்புக்குரிய தலைவராக இருக்கார். அவரை தலைவராக ஏற்க மறுக்கிறவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நடக்குதுன்னா இந்த பிரச்சனையில் தலைவர் திருமா என்ன சொல்லுகிறாரு அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஆக எந்த விதமான சார்பும் இல்லாமல் நேர்மையான ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர், நேர்மையான கருத்தை உருவாக்கக்கூடியவர் திருமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. திருமாவோடு அணி சேர்வதன் மூலமாக தன்னை ஒரு அரசியல் ரீதியாக பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை விஜய்க்கு வந்ததில் தப்பு இல்லை. அந்த அடிப்படையில் வச்சு விஜய் அரசியல் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, ரொம்ப இயல்பான ஒரு முயற்சி தானே அது. ஏன் அப்படி கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்க போது ஏன் திருமாவளவன் பின்னாடியே விஜய் தொங்கிக்கிட்டு இருக்கணும், ஏன் திருமாவளவனை பற்றியே விஜய் பேசிக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரியான கேள்விகள் பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் கேட்கப்படுது இல்லை? விஜய் வந்து திருமாவளவன் பின்னாடி தொங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து நண்பர் விஜயை வந்து நான் குறைத்து மதிப்பிட முடியாது. சமூக வலைதளங்களில் இப்படிதான் கமெண்ட் பண்றாங்க. அவர் வந்து தலைவர் திருமா மீது ஈர்ப்பும் பற்றும் கொண்டிருக்கிறாருன்னா அதை மிக நேர்மறையாகவே நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப கரப்டிவான சக்திகளோட அடையாளப்படுத்தி கொள்வதை என்பது ஒரு இளம் தலைவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு. இப்போ இன்றைக்கி தமிழ் சூழலில் ஒரு நேர்மையான, ஒரு தூய்மையான, ஒரு கண்ணியமான, அறிவாளுமை மிகுந்த ஒரு தலைவராக திருமா இருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து பயணப்படுவது தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லது அப்படின்னு வந்து நண்பர் விஜய் கருதுகிறாரு. அந்த அடிப்படையில் தான் வந்து அண்ணன் திருமாவை நோக்கிய அவருடைய குரல் இருக்குது.
ஆனால் நான் சொல்ல விரும்புவது நண்பர் விஜய் அவர்களுக்கு இந்தியாவினுடைய அரசியல் 2 களமாக பிரிந்திருக்கிறது என்கிற உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டுக்காக சொல்ல உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக நான் ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் ஒரு 2வது விடுதலை யுத்தம் என்கிற அளவில் எதிர்பாராத வகையில் மிக மோசமான வெறுப்பு அரசியலை விதைக்கிற வன்மம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது யார் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப வெரி சிம்பிள். நீங்கள் எண்ணி பாருங்கள். அம்மா சுசிலாவோ ஜானகி அம்மாவோ பாடின எத்தனையோ பாடல்கள் இருக்குது. டிஎம்எஸ் பாடின பாடல்கள் இருக்குது. டிஎம்எஸ் வந்து கடவுளை ஆதரித்து பாடின பாடலும் இருக்கும். பகுத்தறிவு தளத்தில் திராவிட இயக்கங்களுடைய திரைப்படங்களில் அவர் அதுக்கு வேறுபட்ட கருத்தில் பாடல் இருக்கும். யாரும் டிஎம்எஸ்ஸை போய் வந்து இந்த பாட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த குரலுக்கு சொந்தக்காரர். ஆனால் அதை ஆதரிக்கிறவர்களோ எதிர்க்கிறவர்களோ இந்த பாடலை எந்த பின்னணியிலிருந்து யார் உருவாக்கி வெளியிட்டிருக்காங்களோ அவங்க மேலே தான் தங்களுடைய கோபத்தையோ அல்லது ஆதரவையோ அவங்க செலுத்துவாங்க. டிஎம்எஸ்னுடைய குரலுக்கு மதிப்பு தந்திருந்தால் டிஎம்எஸ் தான் ஓட்டு விழுந்திருக்கணும். ஆனால் டிஎம்எஸ்னுடைய குரலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்தியலுக்கு மதிப்பு தந்ததால் தான் திமுகவுக்கு வாக்கு வங்கி சேர்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன, இசைவாணி என்கிற ஒரு சகோதரி ஒரு பாடகர், அவ்வளோதான். நீங்கள் அந்த பாடகர் வந்து பக்தி மேடைகளையும் பாடிருக்கிறாரு, வந்து பகுத்தறிவு மேடைகளையும் அவர் பாடியிருக்கிறார். அப்போ எல்லாமே நன்றாக தெரியும். ஆனால் இசைவாணியின் கழுத்தில் இருக்கிற சிலுவையை குறிவைத்து ஒரு அரசியல் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இது மிக குரூரமாக மதச்சிறுபான்மையோராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் மீதான வெறுப்பு அரசியலை உமிழ்வதற்கு இசைவாணியை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான். அந்த அளவிற்கு மிக நுட்பமாக வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை வந்து கூறுகூறாக பிரித்து நீ வேறு சமூகம் நீ வேறு அப்படி அது உள் ஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி சொல்லி குறுக்கு சுவர்களெல்லாம் வச்சு இன்றைக்கி எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிற பன்மைத்தன்மையை சிதைக்கிற அரசமைப்பு சாசனத்தின் அடி வேறையே வந்து சிதைக்கக்கூடிய சனாதன கும்பல் தான் இன்றைக்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல், எதிரி. இன்றைக்கி சனாதனமா ஜனநாயகமா அப்படின்னு களம் இருவேறாக பிரிந்திருக்கிற நிலையில் நாட்டை காப்பாற்றுவதற்காக, அரசமைப்பை பாதுகாப்பதற்காக, பன்மைத்தன்மையை பாதுகாப்பதற்காக நாங்கள் திமுகவோட இணைஞ்சு கைகோர்த்துருக்கோம். இந்த அரசியலை, இந்த புரிதலை நண்பர் விஜய் புரிந்து கொள்ளணும். இசைவாணி சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான். அவர் பாட்டு வந்து இசைவாணி பாடியது பெண் அடிமைத்தனத்திலிருந்து மீள்வது அல்லது பெண் அடக்குமுறைக்கு எதிரான பாடலுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த பாடலுடைய முதல் 2 வரிகள் வந்து ஏம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா தப்பாப்பா, நீங்க தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, உள்ள வரலாமான்னு கேட்கறதே உங்க மனசை புண்படுத்தும்னா உள்ள வரலாமான்னு கேட்கறது உள்ள வந்தா தப்பப்பா அப்படின்னு கேட்கறது. இப்படி கேட்கிற நண்பர்களை நீங்க ஒரு கும்பலின் குரலை இங்க பதிவு பண்றீங்க, பரவாயில்ல. அந்த கும்பலை சார்ந்தவர்கள் யாராவது ஒரே ஒருத்தவனுக்கு மனசாட்சி இருந்தா அந்த மனசாட்சியோட வந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் எந்தெந்த கோவில்களில் தீண்டாமையே இல்லை, இந்த கோவிலுக்குள்ளார கருவறைக்குள்ள இல்லை, கோவிலுக்குள்ளார சாமியை எல்லாரும் போய் கும்பிடுற இடத்துல இவங்களும் கும்பிடலான்னு இவங்களால எந்தெந்த கோவிலுக்கு முன்னாடி போர்டு வைக்க முடியும்? போர்டு வைக்க முடியாது. ஆனா சமூக நீதி இருக்குல்ல அங்க எல்லா கோவில்களையும். சமூகத்துல அந்த நீதி இருக்கா? சமூக நீதி சட்டத்தில் இருக்கு, சமூகத்துல அந்த நீதி இருக்குதாங்க. கேள்வி நல்ல கேள்வி தான், நானே அந்த கேள்வியை வரவேற்கிறேன். ரொம்ப வலியோட சொல்ல விரும்புறேன். நந்தனார் படம் சொல்லிட்டு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா இன்னைக்கும் ஒரு படம் இருக்கு. என்னுடைய கைகள் 2-3 நாள் அதான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வெளிப்படையா ஒரு சாதியின் பெயரை சொல்லி, நான் பிறந்த சாதியின் பெயரை ஒரு வசை சொல்லாக 10 முறை சொல்லி, நந்தா உனக்கு அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை போய் பாடுறான்னு அந்த படம் இன்னமும் சமூக வலைத்தளங்கள்ல அப்படியே தான் இருக்கு தொடர். இந்த காயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதவர்கள் இசைவாணியினுடைய குரலுக்கு கவலைப்படுறாங்கன்னா இது எவ்வளவு மோசம். இசைவாணியினுடைய குரல் கூட உள்ளே வந்தால் என்னை உள்ளே சேர்த்துக, ஒரு இன்க்ளூசிவ் டெமோக்ரஸிக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல்லே வந்து ஒரு இன்க்ளூசிவ்கான ஒரு விஷயம். இதுவே உங்களை காயப்படுத்துதுன்னா உங்களுடைய உணர்வு எவ்வளவு மிக மோசமான வர்ணாசிரம நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த பாடல் இசைவாணியின் பாடல்ல நீங்கள் நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளணும். குரல் அறிவுனுடைய பாடல்னு சொல்ல முடியாது. அந்த பாடலை தேர்வு செய்து யார் மேடையில் ஏற்றுகிறார்களோ அமைப்புடைய அந்த மேடைக்கு இருக்கிறவங்க தான் அதுக்கு அத்தாரிட்டி. என்னுடைய மேடையில் ஒரு பாடல் வருதுன்னா நான் தான் அந்த பாடலை செலக்ட் பண்ணுறேன். அந்த மேடையை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது. ஏன்னா அந்த மேடையை சேலஞ்ச் பண்ணால் அது பட்டியல் சமூகத்தோடு முரண்படக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை நிப்பாட்டுறோம். அது ஜாதியற்றவர்களின் அமைப்பு. அது அப்படி இல்லை, அதை நிர்வகிக்கிறவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். அருமை நண்பர் பா ரஞ்சித்து அவரை நீங்கள் இது பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தலித்துகளுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறீங்கன்னு ஆகிடும்.
அப்போ உண்மையிலே இதுக்கு அத்தாரிட்டி வந்து தோழர் ரஞ்சித் தான். அதில் நானும் பெருமையாக சொல்கிறேன், என்னுடைய அன்பு இளவல் ரஞ்சித் வந்து அந்த அத்தாரிட்டியோட கேஷ்லெஸ் கலெக்டிவாக வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. தம்பி அறிவு என்பது அந்த மேடைக்காக உருவான ஒரு அற்புதமான ஒரு அறிஞன். அந்த பாடலை தயார் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் எல்லாம் கலெக்டிவாக சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்கோங்கிறது தான் அவங்களுடையது. நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னா ரஞ்சித்தை ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் ரஞ்சித்தை விட்டுட்டு அல்லது அந்த மேடையினுடைய அத்தாரிட்டியை விட்டுட்டு நீங்கள் இசைவாணியினுடைய கழுத்தில் இருக்கிற சிலுவையை நோக்கி கொண்டு போகிறீங்கன்னா வன்மம் நிறைந்த மிக மோசமான அரசியல் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் சொன்னால் இன்றைக்கி சமூக நீதி களத்தில் இருக்கிற திமுகவோட நம்ம கைகோக்கணும். திமுகவோட அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக அதனுடைய இடைவெளிகளை சுட்டி காட்டுவதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அது ஜனநாயக உரிமை. ஆனால் வீடு எரிந்து கொண்டிருக்கிற போது ரெண்டே கேள்வி தான். வீட்டை கொளுத்துனவன் யார், வீட்டை அணைக்க போகிறவன் யார் அப்படின்னு. இந்த இதில் கொளுத்துறவங்க இந்த இடத்துல எதுக்கு சார்? வீடு சனாதன சக்திகளால் கொளுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டை அணைக்கிற இடத்துல இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். நண்பர் விஜய்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வீட்டை கொளுத்தவர்களோட கைகோக்க போகிறீங்களா, வீட்டை அணைக்க விரும்புகிறவங்களோட வரப்போகிறீங்களா? இதில் நடுநிலைமை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை விட போலித்தனமானது வேறு எதுவும் இருக்க முடியும். சீமான் சொல்கிறத தான் நீங்கள் இப்போ முன்மொழிகிறீங்களா? நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளவேனா, என்னுடைய அன்பு சகோதரர் சீமான்ட்டே போய் சொல்லுங்கள். அவருக்கே தெரியும், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கட்சி உருவான போதே நடுநிலைமை என்பது நடுவில் நிற்பதல்ல, நலிந்தோரின் பக்கம் நிற்பது தான் நடுநிலைமைன்னு மேடையில் பேசினவங்க விடுதலை சிறுத்தைகள். திருமா விசஸ் விஜயோட வச்சு பார்க்கும் பொழுது திருமா நிகழ்ச்சியில் கலந்துக்கல, ஆனால் விஜய் பேசும்போது சொல்கிறாரு திருமா இங்கே இல்லை, ஆனால் திருமா இனிமேல் நம்ம கூட தான் இருக்க போகிறாரு, அவருடைய நினப்பெல்லாம் நம்மளை பற்றி தான் இருக்க போகுதுன்னு பேசுகிறாருல, அது ஏன்? வளன், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணமானால் திருமண வீட்டுக்காரர் தான் பத்திரிக்கை வைக்கணும். நீங்கள் பத்திரிக்கை வச்சா தான் நான் வீட்டுக்கு வர முடியும். கண்டிப்பாக. நான் வரலன்னு விமர்சிப்பீங்களா, பத்திரிக்கை கொடுக்கலன்னு கேட்பீங்களா? பத்திரிக்கை கொடுக்கல அப்படிதான் கேட்பேன். நிகழ்ச்சியை தயார் பண்ணது யார்? இன்னொரு நிறுவனம். அவங்க தானே தலைவர் திருமாவை அழைச்சிருக்கணும். தலைவர் திருமாவையும் அழைப்போம், அந்த உம்முல வந்து தலைவரை வச்சிருக்கிறதா, திருமாவைத்தான் அழைப்போம் அப்படிங்கிறதா? இதுதான் கேள்வி. 30-35 ஆண்டு காலம் இந்த மண்ணில் தன்னை அர்ப்பணித்து தமிழ் சமூகத்தின் மனசாட்சியாக உருவாயிருக்கிற தலைவர் திருமாதான் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படின்னு முடிவு செய்திருந்தால் அவர்கள் தானே முடிவு செஞ்சிருக்கணும். ஆனால் திருமா தான் வரணும்னு முடிவு செஞ்சிருக்கணும். ஆனால் திருமா அவர்களே நான் அந்த விழாவில் கலந்து கொள்ள போவதில்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார்ல. இல்லை, அவரே ரொம்ப தெளிவாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. சாய்ஸ் அவங்களுக்கு வரும்போது முதல்ல அவங்க கேட்டது தலைவர் திருமாகிட்ட கேட்குறாங்க. தலைவர் திருமா வருவதாக இசைவளிக்கிறார். அதற்கு பிறகு தலைவர் திருமா உங்களுக்கு முக்கியமாக வேணும்னா அவருக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு விஷயத்தை தான் நீங்கள் தேர்வு செய்யணும். மரியாதைக்குரிய பாமகவினுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய தமிழ் சமூகத்தில் அவர் ஏற்படுத்தியிருக்கிற மாபெரும் அரசியல் தாக்கங்களை யாருமே மறுத்துவிட முடியாது. முந்தானேத்து டிசம்பர் 6 ஜெயங்கொண்டத்தில் தலைவர் திருமா ஒரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடுறாரு. கீழே பார்க்குறேன், அது வந்து திறந்து வச்சது மருத்துவர் ராமதாஸ், முன்னிலை வந்து ஜே குருன்னு போட்டிருக்கு. அவங்களுடைய ரோலை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எங்களோட மருத்துவரோட கைகோர்க்க முடியாத நிலை இருக்குது. பாஜகவோடு கைகோர்ப்பதற்கு முன்னால் இருந்த மருத்துவர் வேற, பாஜகவோடு கைகோர்த்த பிறகு மருத்துவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி மாறுச்சுன்னு இருக்கு. எங்களுக்கும் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அது. நீங்க திருமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதனாலதான் திருமா போகல அப்படின்னு திருமா தான் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா, அங்க அப்படி முடிவு செய்தவர்கள் செய்திருந்தா தலைவர் திருமா தானே போயிருப்பார். அதுல என்ன இருக்கு? திருமாவும் வரலாம், ஆனா இவர் தான் வரணும் அப்படின்னு நீங்க யாரை முன்னிலைப்படுத்திருக்கீங்க? அப்ப அம்பேத்கர் திருமாவளவன் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கணுமா? மிக மிக சரியாக, ரொம்ப சரியான புள்ளிக்கு இந்த உரையாடலை நகர்த்திருக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவை போற்றுகிற வகையில், அவருடைய வரலாற்றை போற்றுகிற வகையில், அவருடைய வரலாற்றை இளைய தலைமுறைக்கு கடத்துகிற வகையில் அந்த மேடையில் நீதியரசர் சந்துருனுடைய உரையாடலை தவிர வேற யாருடைய உரையாடலும் புரட்சியாளர் அம்பேத்கரோடு தொடர்புடைய உரையாடல் இல்லை. தெல்டும்டேனுடைய உரையாடலும் நீதியரசர் சந்துருடைய உரையாடலும் தான் அதில் வந்து அம்பேத்கரோட கனெக்ட் ஆனது. மீதி எல்லாமே வந்து இன்றைய அரசியலோடு அல்ல, இன்றைய தேர்தல் அரசியலோடு தொடர்புடைய விஷயங்களாக இருந்துச்சு. அப்போ அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் தலைவர் திருமாவை புறக்கணித்திருக்கிறார்கள், வேண்டுமென்றே புறக்கணித்திருக்கிறார்கள். தலைவர் திருமா வரணும்னா இவருடைய வருகையை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு வர்றதுனா வரட்டும்,
இல்லைன்னா திருமா வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் நீங்க தான். இப்படி சொல்றீங்க, திருமா போகல. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, இனிமே அவர் திருமா நம்ம கூட தான் இருக்க போறான்னு விஜயும் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பேசின ஆதவ் அர்ஜுனாவும் திருமா இங்க என்னதான் வரலாட்டி கூட அவர் நினப்பெல்லாம் இங்க தான் இருக்குங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்றாரு இல்லையா? அப்ப இதை எப்படி பார்க்கணும்? உங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளரே அப்படி பேசும் பொழுது எங்கள் கட்சியில் தலைவர் திருமா வந்து மிக சிறந்த ஜனநாயக பண்பாளர். எங்கள் எல்லாருக்குமே உடன்பட்டும் முரண்பட்டும் இருக்கிற பல கருத்துக்கள் இருக்குது. அந்த மாறுபட்ட கருத்துக்களை பேசவும் விவாதிக்கவும் ஒரு மிக வலுவான சுதந்திரம் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் நான் புரிந்து கொண்ட வகையில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். உங்கள் முன்னாடி தலைவர் திருமான்னு சொல்கிறேன். ஆனால் தலைவர் திருமா முன்னாடி தோழர் தான் நான் சொல்ல முடியும். தலைவர் சொன்னால் அவரே ஏற்றுக்க மாட்டார். நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அவரே ஏற்றுக்க மாட்டார். தலைவர்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் நாங்கள் பார்த்திருக்கேன். நான் ஒத்துக்கிறேன். 35 ஆண்டுகளாக அப்படி தான் வளர்ந்துருக்கோம். பல்வேறு விஷயங்களில் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக பல புள்ளிகளில் உடன்பட்டும் முரண்பட்டும் நாங்கள் விவாதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சுதந்திரம் தோழர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை தம்பி சரியாக பயன்படுத்த போகிறாரா, இல்லை வேற ஏதாவது பேசி தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இடமளிக்க போகிறாரா அப்படிங்கிற கவலை வேண்டுமானால் தலைவர் திருமாவுக்கு இருந்திருக்குமே தவிர, இந்த மேடையில் நாம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற இடத்துல தலைவர் திருமா இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியா முழுமையிலையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையின் தொடர்ச்சியாக அறியப்பட்டிருக்கிற ஒரு ஆளுமையாக மரியாதைக்குரிய தலைவர் தோழர் திருமா இருக்கிறார். விஜய்க்கு அரசியல் தெரியுமா, விஜய்க்கு கொள்கை தெரியுமா அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்குது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி கேட்கிறார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு துணை பொதுச் செயலாளரா, தமிழக வெற்றி கழகத்துக்கு துணை பொதுச் செயலாளராங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க தான் சொல்லணும் அவர் எந்த கட்சிக்கு. மிக மிக அருமையான கேள்வி. கேட்கப்படுகிற இடம் தான் தவறான இடம். என்னுடைய அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுனாகிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. தாவேகாவிற்கு தாவ போகிறாரா ஆதவ் அர்ஜுனா? தம்பியை பற்றி நான் அப்படிலாம் வந்து குறைச்சி மதிப்பிட விரும்பல. அப்படின்னா இதை இப்படி பார்க்கலாமா, திருமாவளவன் அவர்களுடைய குரலா தான் விஜய் மேடையில ஆதவ் அர்ஜுன் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க தோணுது எல்லாருக்கும். அப்படின்னா ஒரு டூப் குரல் போட்டு பேச வேண்டிய தேவையோ அவசியமோ தலைவர் திருமாவுக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை. அப்புறம் ஏன் கூட்டணியில இருந்து மன்னராட்சி அப்படிங்கிறதெல்லாம் ஏன் விமர்சனம் பண்ணணும்? கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய உணர்வை உள்ளத்தை கட்டி வச்சிருக்கிற குரல் தோழர் திருமாவுடைய குரல். அந்த குரலுக்கு கடவுளே வந்து டூப்பு போட்டால் கூட வந்து மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து திருமாவை பேச சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அவரை இதுதான் யதார்த்தம். இது எல்லாருடைய கேள்விக்கு என்ன தெரியுமா, கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு கட்சியோட ஒப்புதல் இல்லாம எப்படி கூட்டணி கட்சி பற்றியும் கூட்டணி கட்சியில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சியை பற்றி மன்னர் ஆட்சியும் எப்படி ஒரு இப்படியான ஒரு கரடுமுரடான ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய கருத்துக்கள். அன்பு இளவல் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கிற சுதந்திரம் எனக்கும் இருக்கிறது என்கிற உணர்வில் நான் வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்கிறேன். வன்முறைக்கு எதிரான வன்முறை தவிர்க்க முடியாது. அது மாதிரி இங்கே நடக்கிறது மன்னராட்சியே இல்லை, மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இங்கே ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை மன்னராட்சின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வாதத்துக்காக இதை மன்னராட்சின்னு சொன்னாலும் 2000 ஆண்டுகால மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மன்னராட்சி தொடர்வதில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் போகிற போக்கில் நான் சொல்ல விரும்புகிற கமெண்ட்டு. பொருத்தமே இல்லாத, அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கருத்து. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறணும்னா 2.25 லட்சம் மக்கள் நிற்கிற தொகுதியில் நின்று குறைந்தபட்சம் 1 லட்சம் பெரும் வாக்குகளை 50% மேலான வாக்குகளை அவர் பெற வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகியிருக்காங்கன்னா அந்த அளவிற்கு இன்றைக்கி தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு மக்களுடைய ஆதரவு. கூட்டணி கட்சிகளோடு இணைஞ்சிருக்கிறோம். கூட்டணி கட்சிகளை வெறும் வாக்கு வங்கிகளாக அவங்க பயன்படுத்தலை. கூட்டணி கட்சிகளுக்கும் இடங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அதனால் நடப்பது மன்னராட்சி அல்ல, நடப்பது மக்களாட்சி. அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா இவ்வளோ அதிரடியாக பேசியிருக்காருல்ல, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அதிர்ச்சியாகவே இல்லையா? என்ன சொல்கிறாரு? ஏதோ நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருது? இல்லை, அதாவது இது வந்து நிகழ்ந்திருக்கிற நேற்று நடந்திருக்கிற விஷயம் மிக கவனமாக தலைமையின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. தலைமை குழுவும் இது தொடர்பாக மைய அளவில் உட்கார்ந்து இது தொடர்பாக பேசியிருக்கிறோம். ஒரு தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த நண்பர் ஒரு இந்த கட்சிக்குள்ளார இணைஞ்சி அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தன்னோடு சேர்ந்து பயணப்பட்டிருக்காரு. அந்த பெருந்தன்மையும் கனிவும் தலைவர் திருமாவிடம் இருக்கிறது. ஆனால் அது எல்லை மீறுகிற போது
சமூகத்திற்கு, கட்சிக்கு இல்லை. அப்ப ஆதவ அர்ஜுனா எல்லை மீறிட்டாரா? அப்படிதான் பார்க்கணுமா? அது எல்லை மீறுகிற போது சமூகத்துக்கும் சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிற இந்த கொள்கை கூட்டணிக்கும் இடையூறாக இருக்கிற போது நிச்சயமாக தலைவர் திருமா உரிய முடிவை எடுப்பார். நிறைய விஷயங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி தோழர். பார்ட்டி இருக்கு புஷ்பா. Taste the Daily.